எல்லோருக்கும் வணக்கம். இன்னைக்கு வீடியோல சம்மர் ஸ்பெஷல் குக்கிங் vlog தான் பார்க்க போறோம். சம்மர் சீசன்ல பிரேக்ஃபாஸ்ட்ல இருந்து லஞ்ச்ல இருந்து ஸ்நாக்ஸ் வரைக்கும் ஒரு டே ஃபுல்லா எங்க வீட்ல குக்கிங் எப்படி இருக்க போகுது அப்படிங்கறது தான் இன்னைக்கு உங்க கூட ஷேர் பண்ணிக்க போறேன். நம்ம செய்யக்கூடிய உணவுகளை சிம்பிளாவும் ரொம்பவே ஹெல்தியாவும் பண்ண போறோம். This is Joy and welcome to Taste with Joy. இன்னைக்கு நான் பிளான் பண்ணியிருக்கிற பிரேக்ஃபாஸ்ட் அவல் வச்சு தான் பண்ண போறேன். எப்பவுமே வெயில் காலத்துல கொஞ்சம் ஜூஸியா இருக்கிற மாதிரி சாப்பிட்றது தான் நல்லா இருக்கும். ஒரு பவுல்ல நமக்கு தேவையான அளவுக்கு அவல் எடுத்துக்கலாம். மோஸ்டா நான் யூஸ் பண்ணக்கூடியது ரெட் அவல் தான். உங்களுக்கு எந்த அவல் பிடிக்குமோ அதை எடுத்துக்கோங்க. அதுக்கப்புறம் அவல் மூழ்கிற அளவுக்கு மிதமான சூட்டில் இருக்கக்கூடிய பாலை சேர்த்துக்கோங்க. அதுக்கப்புறம் நமக்கு தேவையான அளவுக்கு நாட்டு சர்க்கரையை சேர்த்துக்கோங்க. பொடியா கட் பண்ணி வச்சிருக்கிற நட்ஸை இதுல சேர்த்துட்டோம்னா நமக்கு ஒரு சூப்பரான ஹெல்த்தியான சிம்பிளான பிரேக்ஃபாஸ்ட் ரெடி ஆயிரும். அடுத்தது நம்ம பார்க்க போறது மார்னிங் ஸ்நாக்ஸ். இதுக்கு நான் வெள்ளரிக்காய் வச்சு தான் பண்ண போறேன். இந்த ஸ்நாக்ஸ் பண்றதுக்கு வெள்ளரிக்காவை தோல் நல்லா சீவிட்டு அதை பொடியா கட் பண்ணி வச்சுக்கலாம். கட் பண்ண இந்த வெள்ளரிக்காவை ஒரு பவுல்ல சேர்த்துடலாம். இது கூடவே ஒரு பெரிய வெங்காயத்தையும் பொடியா கட் பண்ணி இந்த பவுல்ல சேர்த்துடலாம். வேக வைக்காத ஸ்வீட் கார்னையும் இதுல சேர்த்துடலாம். அதுக்கப்புறம் ஒரு ஹாஃப் லெமனை இதுல புழிஞ்சு விட்டுடலாம். லாஸ்டா கொஞ்சமா பெப்பரும் உப்பும் சேர்த்து மிக்ஸ் பண்ணி விட்டுடலாம். இப்போ நமக்கு ஒரு ஹெல்தியான வெள்ளரிக்காய் சாலட் ரெடி ஆயிடுச்சு. வேலைக்கு போறவங்களுக்கும் சரி ஸ்கூலுக்கு போறவங்களுக்கும் சரி இந்த மாதிரி வெள்ளரிக்காய் சாலடை ஒரு 11 o'clock சாப்பிட்றதுக்காக கொடுத்துடலாம். ஆனா பேக் பண்ணி கொடுத்துடும் போது வெங்காயத்தை மட்டும் இதுல போடுறத அவாய்ட் பண்ணிக்கலாம். சாப்பிட்றதுக்கு முன்னாடி இது மேல நிலக்கடலையே தூவி சாப்பிட்டோம்னா ரொம்பவே அருமையா இருக்கும். அடுத்தது நம்ம பார்க்க போறது ஒரு சிம்பிளான லஞ்ச். சம்மர் ஸ்பெஷலா இன்னைக்கு நான் பண்ணக்கூடிய லஞ்ச் மாங்காய் சாதம். மாங்காய் சாதம் செய்யறதுக்கு எப்பவும் போல குக்கர்ல தேவையான அளவு அரிசியும் அதுக்கேற்ற மாதிரி தண்ணியும் ஊற்றி நம்ம வேக வச்சுக்கலாம். சம்மர் சீசன்ல மாங்காய் நமக்கு அதிகம் கிடைக்குங்கிறதுனால மாங்காய் வச்சு நம்ம எப்பவுமே நிறைய டிஷ்ஷஸ் பண்ணி கொடுக்கலாம். மாங்காய் சாதம் பண்றதுக்கு மாங்காவை நல்லா கழுவிட்டு அதை தோல் சீவிட்டு அதுக்கப்புறம் நல்லா துருவி எடுத்துக்கலாம். துருவன மாங்காவை ஒரு பிளேட்ல மாத்தி வச்சுட்டு அதுக்கப்புறம் ஒரு வெங்காயத்தையும் பொடியா கட் பண்ணி வச்சுக்கலாம். காரத்துக்கு ஒரு 3 பச்சை மிளகாவை நீளமா கட் பண்ணி அதையும் எடுத்து வச்சுக்கலாம். ஒருவேளை உங்களுக்கு காரம் அதிகமா தேவைப்பட்டா எக்ஸ்ட்ரா 2 மிளகாய் கூட சேர்த்துக்கலாம். அதுக்கப்புறம் கருவேப்பிலையும் நல்லா கழுவிட்டு அதையும் உருவி வச்சுக்கலாம். மாங்காய் சாதம் பண்றதுக்கு ஒரு பேன் எடுத்து ஹீட் பண்ணிக்கலாம். அதுல தேவையான அளவுக்கு எண்ணெய் ஊத்திட்டு கடுகு உளுந்தம்பருப்பு கடலைப்பருப்புலாம் சேர்த்து ஃப்ரை பண்ணிக்கலாம். கடலைப்பருப்பு உளுந்தம்பருப்பு நல்லா வறுத்ததுக்கு அப்புறம் கொஞ்சம் அதிகமாவே நிலக்கடலையை சேர்த்துக்கலாம். எந்த வெரைட்டி ரைஸா இருந்தாலும் தாளிக்கும் போது நிலக்கடலை போடும்போது அதோட டேஸ்ட் வந்து நல்லா இருக்கும். அதுக்கப்புறம் நம்ம கட் பண்ணி வச்சிருக்கிற வெங்காயம் பச்சை மிளகாய் கருவேப்பிலை எல்லாம் சேர்த்து வதக்கிக்கலாம். வெங்காயம் வதங்கும் போதே மஞ்சள் தூள் பெருங்காயம் உப்பு இது 3ஐயும் சேர்த்து வதக்கிக்கலாம். இது கூட நம்ம துருவி வச்சிருக்கிற மாங்காவை சேர்த்துட்டு ஒரு 2 நிமிஷம் வதக்கிக்கலாம். இந்த ஸ்டேஜ்ல வடிச்சு வச்ச சாதத்தை போட்டு மிக்ஸ் பண்ணிக்கலாம். கடைசியா மல்லித்தலைய பொடியா கட் பண்ணி தூவி விட்டா நமக்கு சூப்பரான மாங்காய் சாதம் ரெடி ஆயிரும். இதுக்கு சைட் டிஷ்ஷா வெள்ளை பூசணிக்காய் கூட்டு தான் வைக்க போறேன். அதுக்கு கொஞ்சமா கடலைப்பருப்பு எடுத்து நல்லா கழுவிட்டு தண்ணி சேர்த்து வேக வச்சிடலாம். இந்த கடலைப்பருப்பு ஒரு பாதி வேகிற கேப்ல நம்ம பூசணிக்காவை கட் பண்ணி எடுத்துக்கலாம். பூசணிக்காவை முழுசா வச்சுக்கிட்டு அப்படியே தோலை சீவும் போது அது நமக்கு ரொம்பவே கஷ்டமா இருக்கும். அதனால ஃபர்ஸ்ட் இந்த மாதிரி சின்ன சின்ன துண்டா கட் பண்ணி எடுத்துட்டு அதுக்கப்புறம் சென்டர் பாகத்தையும் நீக்கிடலாம். வெளியில் உள்ள தோலையும் கட் பண்ணி எடுத்துடலாம். இந்த மாதிரி கட் பண்ணும்போது பூசணிக்காய் கட் பண்றது ரொம்பவே ஈஸியா இருக்கும்.
இந்த மாதிரி தோல் சீவினதுக்கு அப்புறம் நமக்கு தேவையான சைஸ்ல சின்ன சின்னதா கட் பண்ணி எடுத்துக்கலாம். பூசணிக்காவை சிலர் கியூபா இருக்கிற மாதிரி கட் பண்ணுவாங்க, சிலர் நீளமா இருக்கிற மாதிரி கட் பண்ணுவாங்க. அப்படியே இன்னொரு அடுப்புல முட்டையையும் வேக வச்சிடலாம். கட் பண்ணி வச்சிருக்கிற பூசணிக்காவை இந்த கடலைப்பருப்போட சேர்த்துட்டு அந்த காய் மூழ்கிற அளவுக்கு தண்ணியும் சேர்த்துடலாம். கொதிக்கிற வரைக்கும் இந்த பூசணிக்காவை மூடி வச்சிடலாம். அடுத்ததா இன்னொரு சைட் டிஷ்க்கு வெண்டைக்காய் ஃப்ரை பண்ண போறோம். வெண்டைக்காவை ஏற்கனவே கழுவிட்டு தொடச்சிட்டு தான் ஃப்ரிட்ஜுக்குள்ள வச்சிருக்கேன். அதனால இப்போ எடுத்து ஈஸியா கட் பண்ணி உடனே செஞ்சிடலாம். வெண்டைக்காவை இந்த மாதிரி பொடியா கட் பண்ணி எடுத்துக்கலாம். பூசணிக்காவும் கடலைப்பருப்பும் கொதிக்க ஆரம்பிச்சதுக்கு அப்புறம் அதுல பெருங்காயம், உப்பு, மஞ்சள் தூள் 3ஐயும் சேர்த்து மிக்ஸ் பண்ணிக்கலாம். பூசணிக்காவை அப்படியே மூடி வச்சுட்டு அடுத்ததான் நம்ம மசாலா ரெடி பண்ணிக்கலாம். ஒரு மிக்ஸி ஜார்ல 2 துண்டு தேங்காவை பொடியா கட் பண்ணி எடுத்துக்கிட்டு 3 பச்சை மிளகாய், 1 டீஸ்பூன் பெருஞ்சீரகம், 1 டீஸ்பூன் ஜீரகம், 2 பல் பூண்டு இதெல்லாம் சேர்த்து லைட்டா அரைச்சு எடுத்துக்கலாம். தண்ணி ஊத்தாம லைட்டா கொரகொரப்பா அரைச்ச இந்த மசாலாவை பூசணிக்காயோட சேர்த்துடலாம். மசாலா வெந்து தண்ணி வத்துற வரைக்கும் கொஞ்ச நேரம் மூடி வச்சு வேக வச்சுக்கலாம். பூசணிக்காய் கூட்டு கன்சிஸ்டன்சிக்கு வந்ததுக்கு அப்புறம் அதுல தாளிச்சு ஊத்திக்கலாம். ஒரு தாளிக்கிற பேன்ல எண்ணெய் ஊத்திட்டு கடுகு, கடலைப்பருப்பு சேர்த்துட்டு பொடியை கட் பண்ணி வச்சிருக்கிற சின்ன வெங்காயம், கருவேப்பிலை சேர்த்து தாளிச்சு கூட்டுல கொட்டிடலாம். தாளிச்சதை பாதி கூட்டுல கொட்டிட்டு மீதி பாதிய தயிர் சாதத்துல கொட்டிக்க போறேன். வெரைட்டி ரைஸா இருக்கிறதுனால எக்ஸ்ட்ராவா ஒரு தயிர் சாதமும் ரெடி பண்ணியாச்சு. இப்போ நமக்கு தயிர் சாதமும் ரெடி ஆயிடுச்சு, பூசணிக்காய் கூட்டும் ரெடி ஆயிடுச்சு. அடுத்ததான் நம்ம கட் பண்ணி வச்சிருக்கிற வெண்டைக்காயை எண்ணெயில டீப் ஃப்ரை பண்ணி எடுத்துக்க போறோம். வெண்டைக்காய் இந்த மாதிரி மொறு ஆனதுக்கு அப்புறம் அதை எண்ணெயில இருந்து எடுத்துட்டு ஒரு பாத்திரத்துல கொட்டிடலாம். இது கூட தேவையான அளவுக்கு உப்பும் மிளகாத்தூளும் சேர்த்தா ஒரு சூப்பரான வெண்டைக்காய் ஃப்ரை ரெடி ஆயிரும். குழந்தைங்களுக்கு ஸ்கூலுக்கு டக்குன்னு ஒரு சைட் டிஷ் வேணுங்கிறப்போ இந்த மாதிரி வெண்டைக்காவை ஃப்ரை பண்ணி கொடுக்கலாம். இந்த வெண்டைக்காய் தயிர் சாதத்துக்கு, சாம்பார் சாதத்துக்குலாம் ரொம்பவே நல்லா இருக்கும். இப்போ நமக்கு ஒரு அருமையான சம்மர் லஞ்ச் மெனு ரெடி ஆயிடுச்சு. இந்த லஞ்ச் மெனு பொறுத்த வரைக்கும் சம்மர் சீசனுக்கு ஏற்ற மாதிரியும் இருக்கும், அதே நேரத்துல உடம்புக்கு ஆரோக்கியமானதாகவும் இருக்கும். அடுத்ததா ஒரு ஆரோக்கியமான ஈவினிங் ஸ்நாக்ஸ் தான் பார்க்க போறோம். இந்த ஸ்நாக்ஸ் பண்றதுக்கு பழுத்த வாழைப்பழமா 2 வாழைப்பழம் எடுத்துக்கலாம். இப்போ இந்த 2 வாழைப்பழத்தையும் தோலை ரிமூவ் பண்ணிட்டு பொடியா கட் பண்ணிக்கலாம். கட் பண்ண இந்த வாழைப்பழத்தை ஒரு பிளேட்டுக்கு மாத்திட்டு ஒரு 1/4 கப் அளவுக்கு தேங்காவும் துருவி எடுத்துக்கலாம். துருவன தேங்காவை வாழைப்பழத்தோட கொட்டி வச்சுக்கலாம். இது கூட 2 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு நாட்டு சர்க்கரையும் சேர்த்துக்கலாம். வாழைப்பழம் நமக்கு ஸ்வீட்டா இருக்கிறதுனால நாட்டு சர்க்கரை கம்மியா சேர்த்தா போதும். அதுக்கப்புறம் ஒரு 2 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு கேஷ்யூ நட் எடுத்துட்டு அதையும் பொடியா கட் பண்ணி இதோட சேர்த்துடலாம். அதுக்கப்புறம் வெள்ளை ரவை தான் இது கூட சேர்த்துக்க போறோம். ஒரு 3/4 கப் அளவுக்கு வெள்ளை ரவை எடுத்துட்டு அதை நெய் ஊத்தி வறுத்துக்க போறோம். ரவை ஒரு 1 நிமிஷம் வறுத்ததுக்கு அப்புறம் நம்ம ரெடி பண்ணி வச்சிருக்க இந்த கலவையெல்லாம் இதுக்குள்ள போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். வாழைப்பழத்தை கரண்டியை வச்சே நல்லா மேஷ் பண்ணி விடணும். இந்த மிக்சர் எல்லாமே ஒன்னோட ஒன்று கலந்து நல்லா கெட்டி ஆனதுக்கு அப்புறம் நம்ம ஸ்டவ் ஆஃப் பண்ணிக்கலாம். இதை ஒரு பிளேட்டுக்கு மாத்திட்டு கொஞ்ச நேரம் ஆற விட்டுடலாம். இந்த மாவு ஆறுனதுக்கு அப்புறம் சின்ன சின்ன பாலா எடுத்து கையில ஒரு வடை மாதிரி தட்டி தோசைக்கல்ல நெய் போட்டு ஃப்ரை பண்ணி எடுத்துக்கலாம். இப்போ நமக்கு ஒரு ஹெல்தியான பனானா ஸ்வீட் ரெடி ஆயிடுச்சு. இந்த வீடியோ மூலமா உங்களுக்கு ஏதாவது ஐடியாஸ் கிடைச்சிருக்கும்னு நினைக்கிறேன். இன்னொரு இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோல மீட் பண்ணலாம்.